Hi all, welcome to Vishine Academy. TNPSC Technical Service Diploma and ITI லெவலில் நடந்த எக்ஸாமோட மேக்ஸ் கொஸ்டினில் கொஸ்டின் நம்பர் 22ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போகிறோம். இங்கே வந்து ஒரு இன்வெஸ்டர் இருக்கார். அவர் வந்து 4% வந்து 2.3 ஆஃப் த கேபிட்டல்லேருந்து ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போது 2/3 ஆஃப் த கேபிட்டல்லேருந்து 4% ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ ஓவராலாக அவர் எவ்வளோ ஏர்ன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா 8.3%. நெக்ஸ்ட்டு 5/4 கேபிட்டலில் 5% ஏர்ன் பண்ணியிருக்காரு. அப்போ ஓவராலாக 5/4. அடுத்து ரிமைண்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ரிமைண்டர் அப்படின்னா இங்கே 2/3 போயிடுச்சு, இங்கே 1/4 போயிடுச்சு. அப்படின்னா 1ல் இருந்து அந்த 2/3யையும் இந்த 1/4யும் நீங்கள் மைனஸ் பண்ணணும். ஸோ அப்போ இது நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா இங்கே வந்துட்டு 4 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 8, இங்கே 3 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 3 டிவைடட் பை 12. 1 minus 11/12. ஸோ 12 minus 11 வந்து அகெயின் 1/12. இப்போ இந்த 1/12 பார்ட்டுக்கு அவங்க இன்வெஸ்ட் பண்ண இதுலேருந்து ஏர்ன் பண்ணது 6%. அப்போது 1/12லேருந்து நீங்கள் 6% போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓவராலாக எவ்வளோ கிடைக்கும்? 6/12. இப்போ என்ன கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜ் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் அப்படின்னா எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து உங்களுக்கு ஓவராலாக ரிட்டர்ன் கிடச்சிருக்கோன்னு கேட்குறாங்க. அப்போ இங்கே 8/3, 5/4, இங்கே இருக்க 6/12 நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ 8/3, அடுத்து வந்து 5/4, நெக்ஸ்ட்டு வந்து 6/12. ஸோ ஓவராலாக இதுக்கு எல்சிஎம் எடுத்திங்கன்னா 12 தான் வரும். ஸோ ட்ரை வேணால் பண்ணிக்கோங்க. 12. ஸோ 3 டேபிளில் போட்டிங்கன்னா 1 டைமு 4 அப்படியே இருக்கும். இது 4 அகெயின் வந்து 4 டேபிளில் போகும். ஸோ அப்போது ஓவராலாக 12. ஸோ இதை இன்ட்டு 4 வந்து பண்ணுவோம். அப்போ மேலே 8 4s எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 32, ப்ளஸ் இதை வந்து இன்ட்டு 3 வந்து பண்ணுவீங்க. இதை இன்ட்டு 3 பண்ணிங்கன்னா 15. இங்கே வந்து எதுவுமே தேவையில்ல 6. ஸோ 7 7 + 6 வந்துட்டு 13, 1 53/12. இதுதான் வந்து ஓவரால் ஆவரேஜ் ரேட்டாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி அடுத்த கொஷினோட சொல்யூஷனை நம்ம நெக்ஸ்ட்டு ஷார்ட்ஸில் பார்க்கலாம். ஸோ டெய்லி மார்னிங் 4 AM டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட ப்ரீவியஸ் கொஷினோட மேக்ஸ் சொல்யூஷன் வந்து உங்களுக்கு லைவ் கிளாஸாக எடுத்துகிட்டு இருக்காங்க. அதை பார்த்து உங்களோட ப்ரிப்ரேஷனுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.